வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்களுடைய முயற்சியால மட்டக்களப்பு நூலகம் நிர்மாணிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மே மாதம் 20ஆம் தேதி மட்டக்களப்பில் நடக்க இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து இந்த நூலகத்தை திறக்க இருக்கின்றார். அந்த அடிப்படையில இந்த நூலகம் மற்றும் அபிவிருத்தி பொருளாதார விடயங்கள் தொடர்பில் உரையாடுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் செயற்பாட்டாளர் ஆய்வாளர் யோகன் கண்ணமுத்து அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். என்னென்றால் இந்த நீங்கள் அறிந்திருப்பீங்கள், மட்டக்களப்பு நூலகம் பிள்ளையான் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு குழந்தை போராளியாக இருந்தவர், அரசியல் அறியாதவர், புரியாதவர், அவர் மீது பல்வேறு அவருடைய கரங்கள் இரத்த கரை படிந்தவர் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுக்கு மத்தியில ஒரு உருப்படியான இந்த வேலையும் நடந்திருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இந்த நூலகம் திறப்பு விழா, ஒரு நூலகம் திறப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான பணி. அந்த வகையில் இந்த நூலகத்தினுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுத்து அதற்கு பூரணமான ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும், பாராட்டத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கு அந்த புதிதாக கட்டப்பட்ட பொது நூலகத்தை முன்வைத்து நடக்கின்ற அரசியல் கருத்தாடல்கள் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை. முழுக்க ஒரு நூலகம் கட்டப்படுவதற்கு பல்வேறு அம்சங்களும் பல்வேறு காரணிகள் பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். பின்புலத்தில் பல்வேறு காரணிகள் பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். பல்வேறு நபர்களுடைய உதவியோடு தான் அது அமைக்கப்படும். இல்ல நூலகம் மட்டுமல்ல, எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் அபிவிருத்தியாக இருந்தாலும் அதற்கு பின்னுக்கு நிறைய வேலைகள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பின்னணிகளை கருத்தில் கொள்ளாமல் அது பின்னால் ஆதாரங்களையும் அந்த உதவி செய்தவர்களையும் புறக்கணித்து விட்டு பிள்ளையானை முதன்மைப்படுத்தி அது பிள்ளையான் நூலகம் என்ற ஒரு மகுடம் சூட்டுவதற்கூடாக ஒரு அரசியல் செய்யப்படுது. இந்த அரசியல் என்பது ஆரோக்கியமானதல்ல. இந்த பொது நூலகம் கட்டப்படுவதற்கு 2010ஆம் ஆண்டு இந்த நூலகத்துக்கான அடிக்கல் பிள்ளையான் அவர்களால் நடப்பட்டது. அடிக்கல் நடப்பட்டு அந்த புள்ளி விவரங்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ரீகீதா பிரபாகரன் அவங்கள காலத்துல அந்த பொது நூலகத்துக்கான நிலம் எடுக்கப்பட்டது மாநகர சபையினுடைய நிலம். அப்ப மாநகர சபையின் முதல் எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 40 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 40 மில்லியன் ஒதுக்கப்பட்டது அது பிள்ளையான் காலத்துல. அதுக்கு பிற்பாடு பணம் எடுப்பதற்கு பெரிய தடை வந்துட்டு என்றால் அதுக்கான இந்த முதலாவது அடிப்படை பிரச்சனை என்று கேட்டால், இவர்கள் அந்த காணியில் நூலகம் கட்டினார்களுடைய காணி அபிவிருத்தி திணைக்களம் பல்வேறு அமைச்சுடன் வந்து அனுமதி பெறலவங்க. அந்த அனுமதி பெறுவதுள்ள சிக்கலுக்கு கூடாக வந்து தொடர்ந்து பணம் கொடுக்கப்படல. நிதி ஆதாரங்களும் கூட ஒழுங்காக கணக்கு காட்டப்படல. அப்ப தொடர்ந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி நிறுத்தப்பட்டுட்டது. அதன் பின்னாடி அவர் சந்திரகாந்தன் அவர்கள் வந்து பிள்ளையான் அவர்கள் வந்து ராஜாங்க அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து நடத்திருக்கலாம். இந்த கணக்கு வழக்கு பிரச்சனையால அது பிரச்சனையா போயிட்டது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் 200 மில்லியன் மதிப்பீடு தான் செய்யப்பட்டது. அதற்கு பின்னாடி மதிப்பீடு செய்யப்பட்ட போது அதனை மீள் மதிப்பீடு 345 மில்லியனா போயிட்டது. அப்ப நிதி பற்றாக்குறை வந்த உடனே பெரிய பிரச்சனையா போயிட்டது. அப்ப அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் கலைக்கப்பட்டு உள்ளாட்சி அமைச்சர் 100 மில்லியன் கொடுப்பதாகவும் இன்னும் 100 மில்லியன் வந்து அதாவது மாகாண சபை 100 மில்லியன், உள்ளாட்சி அமைப்பு 100 மில்லியன், மிகுதி 145 மில்லியன் வந்து மட்டக்களப்பு மாநகர சபை பொருட்படுத்தணும் என்ற அடிப்படையில தீர்மானிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில்தான் இந்த எல்லாம் கட்டப்பட்டது. இதுல வெறும் பங்கு வந்து மாநகர சபைக்குரியது, மட்டக்களப்பு மாநகர சபைக்குரியது. தொடர்ந்து அந்த சிக்கல் வந்து நிதி பற்றாக்குறைகள், நிதி வளங்கள் துறையில வந்து பிள்ளையான் ஒழுங்காக கணக்கு காட்டாமல் இல்லை. அதுக்குள்ள நிறைய சிக்கல் இருந்தது. அது முழுக்க பார்லிமெண்ட்ல வந்து ஸ்ரீ கணேசன் என்ற ஞானமுத்தி ஸ்ரீ கணேசன் எம்பியால கதைக்கப்பட்டு தீர்க்கப்பட்டு தான் அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. பிற்பாடு மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட போது 60 மில்லியன் ரூபாய் தேவைப்பட்டது. அப்ப 60 மில்லியன் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அப்ப என்ன செய்றாங்க, முதல் கட்டமாக தளத்தை பயன்படுத்தி கொண்டு பொது நூலகத்துல முதல் தளத்தை பயன்படுத்தி கொண்டு ஏனையவற்றை பிறகு கட்டலாம் ஐடியாலாம் இப்ப திறக்கிறாங்க. அந்த இடத்துல நான் 20ஆம் தேதி திறக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதற்கு பின்னால பங்களித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிச்சயமா. என்னென்றால் யார் முன்னெடுக்கிறாருன்றது ஒரு பிரச்சனை தானே. பலரும் விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை பிரபாகரன் முன்னெடுத்தாருன்னு பிரபாகரனை புனிதராக்கி கொண்டாடுறமே ஒழிய அங்க போய் இறந்த கரும்புலிகள்லாம் அது இந்த ஆணிவேரா இருந்திருப்பினும். ஆனா அவர்களை யாரும் கணக்குல எடுக்கிறதும் இல்லை, நினைவு கூறுவதும் பெரிதாக இல்லை. அந்த அடிப்படையில பிள்ளையானுடைய ஒரு முயற்சி ஒன்று இருந்திருக்கு. நான் பலரும் அதுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறோம். இல்லையென்றால் அது இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறை சாத்தியம் இல்லை.
நிச்சயமாக பிள்ளையானுடைய அந்த முன்முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. ஓ. அதன் ஊடாக இன்னொரு அரசியலை நான் பார்க்கிறேன். எந்த பார்க்கிறேன் என்று கேட்டால், பிள்ளையானுடைய அரசியல் கடந்த கால அரசியலும் அன்றைய கால நிகழ்கால அரசியலும் மிக மோசமாகத்தான் இருந்தது. என்றால் ஒரு நபர் கடந்த காலத்தை தவறு விடுவது என்பது தவிர்க்க முடியாதது. அரசியல் காரணங்களால தவறு விடலாம். ஒரு பாராளுமன்ற அரசியலுக்கு வந்த ஜனநாயக முறைமைக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவரிடம் பெரிய மாற்றங்கள் ஏற்படணும், ஜனநாயகத்தன்மை இருக்கணும், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கணும். பிள்ளையான் அதுக்கான எந்த சமீட்சைகளையும் காட்டாத ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார். பாராளுமன்ற அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவருடைய எந்த மாற்றமும் இல்லை, ஒரு விமர்சனம் இல்லை. அவருடைய பழகும் தன்மை, அதிகார தோன்றல்கள், அவரிடம் போய் பேட்டி எடுத்த பல பேர் சொல்லியிருக்காங்க பேட்டியாளர்களுடைய உரையாடல் உடல் மொழி இருக்குத்தான், லாங்குவேஜ் உடல் மொழியும் அதிகார துணியோடு தான் இருக்கும் என்று சொல்லி அவரை யாரையும் மதிக்க மாட்டாருன்னு சொல்லி. இல்ல, நீங்கள் விடுதலை புலிகள்ல இருந்து வந்த யார்கிட்டையாவது நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் தானே? விடுதலை புலிகள்கிட்ட பெரும்பாலும் நீண்ட காலம் போராடாதவர்கள் கூட, இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொனியில ஒரு அதிகாரம் இருக்கும். உங்களுடைய முன்னாள் நண்பர்கள்கிட்ட கூட அந்த தொனி இருக்குது. மறுபடி இவர் ஒரு குழந்தை போராளியாகவும் இருந்தவர். அப்ப நான் நினைக்கல அதுல இருந்து பெரிய மாற்றங்கள் வரும் என்று. அதே இவர் இவர்கள் புலிகள் மீது விமர்சனம் பற்றி கொண்டு புதியொரு அமைப்பை உருவாக்க முயன்றால் புலிகளிலிருந்து மாறுபட்டவராக இருக்கணும். அரசியல் ரீதியிலும் சிந்தனை ரீதியிலும் ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்ட குறைந்தபட்சம் முற்போக்க ஜனநாயக சக்திகளா இருக்கணும். அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்ப என்ன நடக்குது என்று கேட்டால், பிள்ளையான் தொடர்பாக ஒரு பின்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு அரசியல் நடக்குது. அது ஹிட்லர் காலத்திலையும் ஹிட்லருக்கு ஆலோசனை அந்த கோயபல்ஸ் இவ்வாறான நடவடிக்கைகளை செய்திருக்கிறார். ஒரு மோசமான நபருக்கு புனிதத்தை கட்டமைப்பு அதை புத்திஜீவிகள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு புனிதத்தை கட்டமைக்கணும் சொன்னால் ஆரோக்கியமான நல்ல காரியங்களை சமூகத்தில் முன்னெடுக்கும். அவர் மோசமான நபராக தான் இருப்பார். ஆனால் அவருக்கு பிற்பாடு இருக்கிற ஆலோசகர்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறோம் என்ற தோற்றத்தை அந்த தோற்றத்தை கொடுக்க வரும். அந்த அடிப்படையில்தான் பிள்ளையான் என்ற நபருக்காக இந்த நூலகம் உருவாக்கப்பட்டதை ஒழிய, உண்மையிலேயே பிள்ளையான் அந்த நூலகத்தை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்கணும் என்று நினைச்சிருந்தால் 2010 உருவாக்கப்பட்ட நூலகம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், ராஜாங்க அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே அவர் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். அடிப்படை பிரச்சனை கேட்டால் அது மீது அக்கறை கொள்ளல. கொடுக்கப்பட்ட 40,000 மில்லியன் திரும்பி 40,000 மில்லியன் 80,000 மில்லியன் தொடர்பாக எந்த கணக்கறிக்கையும் கொடுக்கப்படல. இதான் பெரிய சிக்கலாக இருந்தது. இப்ப என்னென்றால், நாங்கள் ஒரு ஆள் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அவர் வேலை செய்து முடிப்பாரா, வடிவா செய்யல என்ற குற்றச்சாட்டுகள் வரும். ஆனா வேலையே செய்யாமல் இருக்கிறது பரவாயில்லையா என்ற கேள்வி வருது தானே. இப்ப வட மாகாணத்தை எடுத்தீங்கன்னா, கிழக்கு மாகாணத்துல பிள்ளையான் ஒரு குழந்தை போராளியாக வந்தவர். படிப்பு கல்வி அறிவும் இல்லை, ஒரு ஃபார்மல் எடுகேஷனுக்கால அவர் வர இல்லை. ஆனால் வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நீதியரசர். அவரால ஒரு செங்கல்ல கூட வச்சு ஒன்றும் செய்யலாம் போச்சு. ஐங்கரநேசன் ஒரு பட்டதாரி, ஒரு ஆசிரியர். அவர் கட்டின ப்ரொஜெக்டுகள் எல்லாம் இன்றைக்கு அழிஞ்சு போச்சு. 200 மில்லியன்ல பறவைகள் வேடம் தாங்கள் என்று கட்டியிருக்கிறார். அதுல இப்ப மதுபோதை பாவனை தான் நடக்குது. மற்றது 2 வாய்க்கால்கள் திறக்க தெரிவிக்கிறார்கள். நாங்கள் ஒப்பீட்டளவுல தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனக்கு என்ன, தமிழரசு கட்சி பெரும்பாலும் தமிழரசு கட்சியில எல்லாரும் படிச்சவை, எல்லாரும் சட்டத்தரணிகள், எல்லாரும் இது. அப்படி இருந்தும் அவர்களால எதையுமே சாதிக்கலாம். கடைசியா தமிழரசு கட்சியினுடைய மாகாண சபை அத்தனை பேரும் மோசடியாளர்களாகத்தானே அடையாளம் காணப்பட்டுச்சிடும், சுயாதீன குழுக்களால. அதுக்கு இது பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்லல இது மிக திறமான விஷயம் என்று. நினைக்கிறேன் இந்த இடத்துல இன்னொன்றையும் சொல்லணும். இந்த பிள்ளையாருடைய இந்த மாநகர இந்த நூலகம் கட்டுறதுல செல்வராஜாவும் தன்னான பங்களிப்பை செய்திருக்கிறார். அதாவது மாநகர சபை செய்திருக்குது. நீங்க சொன்ன மாநகர சபை அந்த நேரம் முதல்வராக இருந்தவர் செய்திருக்கிறார். செல்வராஜாவும் தன்னுடைய ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார். நினைக்கிறேன் மட்டக்களப்பு நூலகம் தொடர்பாக ஒரு நூலையும் வெளியிட்டு இருக்கிறார். இதை நான் எனக்கு தெரியல, அது வெறுமனே பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல எனக்கு எந்த முரண்பாடுகளும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்துல குறைந்தபட்சம் அவர் ஒரு விஷயம், அவர் தனக்காக செய்தாரா பொதுமக்களுக்காக செய்தாரா என்றதுக்கு அப்பால அது பொதுமக்களுக்கு ஒரு முழுசா கிடைக்குது. ஓரளவுக்கு ஒரு 90% முழுசா கிடைக்குதுன்னு சொல்லலாம். அது என்னண்டு நிச்சயமாக இந்த நூலகத்தினுடைய பிள்ளையானுடைய இதை நாங்கள் புறக்கணிக்கல. அது பிள்ளையான் மீது அந்த பிள்ளையானுடைய இந்த நடவடிக்கையில வரவேற்கிற அதே நேரம் பிள்ளையானுடைய செயற்பாடுகள் அரசியல் தொடர்பாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப கடந்த காலத்துல நாங்க யாழ்ப்பாண மாகாண சபை தொடர்பாக கடும் விமர்சனம் எங்களுக்கு இருக்குது, அதை கடுமையா வைக்கிறோம். அதே மாதிரி ஒரு விமர்சனத்தை பிள்ளையான் மீது நாங்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அபிவிருத்தி என்ற ரீதியில மட்டக்களப்புல அபிவிருத்தி நடந்ததாக சொல்லப்படுது.
நீங்கள் பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு அபிவிருத்தி என்று சொல்லி பிள்ளையானால செய்யப்பட்ட அபிவிருத்தி வந்து நூலகம் உண்டு. அடுத்து மட்டக்களப்பு பஸ் தரிப்பு நிலையம். இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் என்ன செய்யறார்கள் என்று கேட்டால் யாரோடையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. தன்னிச்சையான முடிவுகள், எந்த விதமான ஆலோசனையும் பெறப்படுவதில்லை. சுற்றுப்புற சூழல் தொடர்பாக, நீர்வளங்கள் தொடர்பாக, காலநிலை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் கட்டிடங்கள் அமைக்கப்பட வேண்டும். எனக்கு தெரிஞ்சது மட்டக்களப்புல வந்து மட்டக்களப்பினுடைய வஸ்தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்ட இடம் வந்து ஒரு காலகட்டத்தில் பாட்டாளிபுரம் ஒன்று அமைக்கப்பட்டது. அது பாட்டாளிபுரம் என்று அழைக்கப்படுறது. மே தினங்கள்ல அல்லது கூட்டங்கள் வந்து அந்த பாட்டாளிபுரத்துல வந்து மேடை ஒன்று இருக்கும். அதெல்லாம் கூட்டங்கள் நடைபெறும். நான் பல கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். அது ஒரு பள்ள பூமி. கொஞ்சம் மழை பெஞ்சாலே நீர் நிரம்பி அப்படியே பள்ளமா போயிடும். அப்ப நீங்களும் ஒரு வஸ்தரிப்பு நிலையத்தை கட்டணும் என்று சொன்னால் நீங்கள் முதல் கவனம் கொண்டிருக்கணும். சுற்றுப்புற சூழல் தொடர்பாக, அது தொடர்பாக அவர்கள் அந்த பள்ள பூமியில அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி இன்றைக்கு மழை பெஞ்சோடனே பஸ் ஸ்டாண்ட் மழை இருக்குது. இந்த அபிவிருத்தி என்றது ஆரோக்கியமானதா இருக்கு, மக்களுக்கு பிரயோசமானதா இருக்கணும். அடுத்தது அபிவிருத்தி என்ற பேர்ல பாதையில் போடப்பட்டது. பிள்ளையானுடைய அபிவிருத்திக்கு அப்பால வந்து மட்டக்களப்பு ஒரு காலகட்டத்தில், பிள்ளையாண்ட காலகட்டத்துல மிக மோசமான வளங்கள் சூறையாடப்பட்டதாக தான் இருக்குது. நீங்க பார்க்கலாம். நாங்க சொல்றோம் தமிழரசு கட்சியை பற்றி விமர்சிக்கிறோம். தமிழரசு கட்சி காலத்துல வந்து வளங்கள் வந்து சூறையாடப்படல, நிலங்கள் சூறையாடப்படல, மண் சூறையாடப்படல, இயற்கை வளம் சூறையாடப்படல. அவர்கள் அரசியல் விமர்சனம் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இயக்கங்களிலிருந்து வந்த நபர்கள், இயக்கங்களிலிருந்து வந்த பல்வேறு இயக்கங்கள் வந்து அரசியல்வாதியாக மாறும்போது இவர்கள் அதனுடைய மிக மோசமான சூறையாடல்களாக, மிக மோசமான ஊழல் செய்கிற நபர்களாக மாறுறாங்க. அது இயக்கத்தினுடைய வளர்ச்சி. இயக்கம் என்றது வந்து இயக்கத்தில் உள்ள நபர்கள் வந்து ஒரு முற்போக்காளராக, மக்களை வழிநடத்துகின்றவர்களாக அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டிருந்தால் பாராளுமன்ற அரசியலுக்கு வரும்போது அவர்கள் மக்களை நேசிக்கின்றவர்களாக, வளங்களை நேசிக்கின்றவர்களாக, மண்ணை நேசிக்கின்றவர்களாக, சுற்றுப்புற சூழல் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு விடுதலை இயக்கங்களிலிருந்து மாஃபியாத்தனமான சிந்தனைகளோடு தான் பாராளுமன்ற அரசியலுக்கு வராங்க. இது பிள்ளையானுக்கான குற்றச்சாட்டு அல்ல. இது சகல இயக்கங்களிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்த முழு பேரும் மிக மோசமாக தான் இருக்கிறாங்க. சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீதரன் இயக்கத்திலிருந்து தான் வந்தவர். இவர்கள் வந்து மிக மோசமான மோசடியாளர்களாக, ஊழல்வாதிகளாக, மக்களை நேசிக்கிற தன்மையிடம் இல்லை. கிளிநொச்சியில பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது, சூறையாடப்பட்டிருக்குது. இலங்கையிலே கூடிய மதுபான சாலைகள் வந்து கிளிநொச்சிலாம் இருக்குது. அதே போன்று மட்டக்களப்புல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மதுபான சாலைகள் வந்து கிராமமா இருக்குது. இதுல பெரும்பாலான கிராம மதுபான சாலைகள் பிள்ளையாருடையது. நான் ஆதாரபூர்வமாக இந்த உரையாடலை வந்து அவர்கள் விரும்பினால் ஆதாரபூர்வமாக நான் நேரடியாக அவரோட உரையாட தயாரா இருக்கிறேன். அதை சம்பந்தப்பட்ட ஆக்களோட ஒவ்வொரு கிராமங்களிலும் பிள்ளையானுடைய பினாமினுடைய மதுபான சாலைகள் உதாரணத்துக்கு கொண்டு சந்தை வெளியில இருக்கு. அப்ப இவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள்? மட்டக்களப்பிலிருந்து நிலவளங்கள், பல்வேறு காணிகள் இவர்கள் பேர்ல எழுதப்பட்டிருக்கு. அதுல நிறைய பேர் அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது சாணக்கியன் உட்பட. அந்த விஷயத்துல சாணக்கியன் பிள்ளையானுக்கு முரண்பாடு வராது. இந்த கொள்ளை அடிப்பதிலும் சூறையாடுவதிலும் நிலங்களை நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்லப்படுது எனக்கு அது ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கிறது தெரியுது. அதாவது மிதவாத அரசியல் தலைமைகள்ல இருந்து வந்த அரசியல்வாதிகளுக்கும் ஆயுத தலைமைகள்ல இருந்து வந்த அரசியல்வாதிகளுக்கும் இடையில உள்ள அந்த பிரிவினை கொண்டு இப்ப வார குற்றச்சாட்டுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்படி தெரியுது. ஏனென்றால் ஸ்ரீதரன் அவர்கள் மதுபான சாலை கிளிநொச்சியில தான் மக்கள் தொகைக்கு மிக அதிகமான மதுபான சாலைகள் இருக்கு. அது ஸ்ரீதரன் தான் இப்ப கடந்த 10 வருஷங்களாக அங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதோட மணல் கொள்ள வந்து மிக தாராளமாக நடந்து பலரும் காணிகள் அபகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இரணமடுவ குளத்தை சுற்றி பூநகரி போன்ற பகுதிகள் எல்லாம் காணிகள், கண்டாவள பிரதேசத்துல காணிகள் அபகரிப்புகள் நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல பாராளுமன்ற செல்வம் அடைக்கலநாதன் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவருடைய சகோதரர் மீது இருக்குது. அண்மையில ஒருவர் தூக்கு போட்டு வந்தது தொடர்பில் இருக்குது. அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்க சொல்லியிருக்கீங்க அவர் ஒரு மதுபான சாலை ஒன்று வச்சிருந்தது. இப்ப முன்பிருந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த மோசடி செயல்ல ஈடுபட்டதாக அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதிகளில் இருந்து சில தரங்களை ஏதாவது நிதியை தாங்கள் எடுத்திருக்கலாம். பெரிய வந்து ஊழல்கள் செய்யல. இப்ப ஒரு நில மோசடியோ இல்ல இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதோ அல்லது காணிகளை தங்கள் பேர் எழுதிக் கொள்வதோ என்ற இந்த கிரிமினல் வேலையில அவங்க செய்யல. சில வேலை வாய்ப்புகளுக்காக பணங்கள் பெற்றிருப்பாங்க. அது அவங்களுடைய பணங்கள் பெறுவதுதான். ஆனால் இவர் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் அரசியல்வாதியாகும் போது வந்து போதை வசதி கடத்துல பார்த்திருப்பேன். கடந்த காலத்துல அரசியல்வாதிகள் அனைத்து இயக்கங்களும் இந்த போதை வசதி கடத்தல் பெரும்பாலான இயக்கங்கள் பாராளுமன்ற அரசியல்வாதிகளை வந்ததுக்கு போதை வசதி கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அபிவிருத்தி என்று சொல்ற இவர்கள் இந்த இயக்கக்காரர்களுடைய அபிவிருத்தி என்று சொல்ற என்னன்னு கேட்டால் இவர்கள் அபிவிருத்தி தங்களுக்கான அபிவிருத்தியா தான் பாக்குறாங்க. உண்மையா அபிவிருத்தி என்றது வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும், கல்வி சாலைகளை உருவாக்கணும், பிரதான சாலைகளை ஆரோக்கியமான முறையில உருவாக்கணும்,
மருத்துவத்தை உருவாக்கணும், நல்ல முதலீடு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும். அது ஒன்றுமே இவங்கள் இல்லை. இதே இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த இயக்கங்கள்ல இருந்து வாராக்கள்கிட்ட ஏன் இந்த மோரல் வேல்யூ இல்லாமல் இருக்கா? அறம் இல்லை. என்ன பிரச்சனை என்றால் இயக்கங்கள் உருவாக்கப்பட்ட போது அனைத்து இயக்கங்களிலும் கூட அரசியல் சிந்தனை உருவாக்கப்படல. திடீரென உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஆயுத சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட அமைப்போடு தான் ஆரோக்கியமான அரசியல் வகுப்புகள் எடுக்கப்படல. இப்ப நீங்கள் கீபாவையோ சீனாவையோ பல்வேறு போராட்டம் நடந்த இடங்களை பாத்தீங்கன்னா அரசியல் இயக்கத்தோட ராணுவ இயக்கமும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு சமாந்தர ரீதியாக அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கும். அரசியல் வேறு ராணுவ வேற ரெண்டும் இணைக்கப்பட்டு ஜேபிலையும் அது நடந்தது. ஜேபில பாத்தீங்கன்னா அவங்க அரசியலாக மயப்படுத்த நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். வடகிழக்குல இருக்கிற மதுபான சாலைகள் தென்னில இங்க சிங்கள கிராமங்கள்ல இல்ல, நகர்ப்புறங்கள்ல பார் இருக்கும். வடகிழக்கு தமிழ் கிராமங்கள் தோறும் இருக்கிற மதுபான சாலைகள் சிங்கள பிரதேசங்கள கிராமப்புறங்கள் இல்ல. காரணம் என்பிபியும் ஜேபி தான். அவங்களுடைய ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட சிந்தனை ஒன்று இருக்குது, இளைஞர் குழாம் ஒன்று இருக்குது. அவர் அரசியலுக்கு வரும்போது அந்த சிந்தனையோட வராங்க. தமிழ் இயக்கங்கள்கிட்ட எந்த சிந்தனை இருக்குது? எல்லா பேரும் கொலைத்தனமும் கையில ரத்த கரையோடு தானே நாங்கள் இயக்கத்தை நடாத்தினோம். எங்கள்கிட்ட மார்க்சியம் பேசின நாங்கள் மார்க்சியத்தை எங்களை போலித்தனமான ஒரு முகமுடியா பயன்படுத்தின மொழிய சகல சமூக விரோத நடவடிக்கைகள் இயக்கங்கள் தானே செய்யுது. மாஃபியா இயக்கத்துக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிய இந்த இடதுசாரிகள் தங்களை இடதுசாரிகளாக சொல்லிக் கொள்பவர்கள் கூட புலிகளை ஆதரிக்கின்ற பொழுது அல்லது அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளப்படுகிறது கலாச்சார புரட்சியில எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், ஸ்டாலின் எத்தனை பேர் கொன்றார், இப்படியான வாதங்களை தான் வைக்கிறார்கள். ஏதோ அந்த போராட்டங்கள் கொலைகளைத்தான் செய்தது. தங்களுடைய கொலைகளை நியாயப்படுத்துறதுக்கு அவர்களை துணை கலைக்கிற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கிறோம். அனைத்து விடுதலை போராட்டங்களிலும் அந்த காலகட்டங்களும் வேறானவை. அனைத்து விடுதலை போராட்டங்களிலும் குறைந்தபட்சம் படுகொலை நடந்ததுக்கான வரலாறுகள் இருக்குது. எந்த விடுதலை போராட்டமும் ஒரு தூய்மையான போராட்டமும் இல்லை. எவ்வளவுதான் அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டமும் குறைந்தபட்சம் சில படுகொலை நடக்கலாம். ஆனால் விடுதலை இயக்கத்துல நடந்த படுகொலைகள் போன்று சகோதர படுகொலைகள் போன்று எங்கேயும் நடந்ததில்லை. அது படுகொலை நடந்திருக்கு, அங்க வேற ஒன்று நடக்கல. தன்னுடைய சக மக்களை படுகொலை செய்தது, சக இயக்கங்களை படுகொலை செய்தது. இன்றைக்கு நீங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்னால் இலங்கையில படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுடைய தொகை மிக அதிகமா இருக்கும். அது விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்ட பொதுமக்கள் தொகை தான் கூட இருக்கும். இனி இயக்கங்களும் செய்திருக்கும். ஆனால் பெருந்தொகையான மக்கள் வடகிழக்குல விடுதலை புலிகளால் செய்யப்பட்டாக்கலாம். நீங்கள் பட்டியல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, புத்திஜீவிகள். இப்ப எந்த ஒரு விடுதலை இயக்கமும் புத்திஜீவிகளை கொலை செய்த வரலாறு இல்லை. இனங்கான துறைகள் என்று இனங்கான அதுவே பிழை. துறைகள் இனங்காணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். அதுவும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுது. இப்ப புலிகளிடம் அந்த விமர்சன பார்வையே இல்லை. இன்னொன்று இந்த இறுதி நேர யுத்தத்துல இவ்வளவு பெருந்தொகையில மக்கள் சாகுறதுக்கும் காரணம் விடுதலை புலிகள்கிட்ட ஒரு எண்ணம் இருந்தது, புலம்பெயர்ந்தவர்கள்ட்டையும் இருந்தது. என்றால் கூடுதலான மக்கள் செத்தால் சர்வதேசம் அங்க தலையிடும் என்றதுக்காக மக்கள் செறிவான இடங்கள்ல இருந்து தாக்குதல் நடத்தப்படுது. அரசாங்கம் பதில் தாக்குதலை அரசாங்கத்துக்கும் தெரியணும், விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்புண்டா அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துக்கு தாக்கக்கூடாது. ஆனா அரசாங்கம் செல்வந்த இடத்துக்கு திருப்பி தாக்குது. அப்ப மக்கள் வகை இல்லாமல் சாகினம். அத விடுதலை புலிகள் அவர்களுக்கு என்ன சொல்றது, மருத்துவ சிகிச்சை அளிக்க முதலே அதை வீடியோவில் போட்டு அல் ஜசீராவுக்கு அனுப்பினார். அதை அல் ஜசீராவே அம்பலப்படுத்திச்சது. இப்படித்தான் அது நடந்தது. அதுக்கு இங்க இருக்கிறவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள்னா விடுதலை புலிகளுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அங்க மக்கள் கூடுதலாக செத்தால் சர்வதேசம் தலையிடும். அப்ப அந்த மக்களை தொகையாக கொல்ல கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு அங்க நடக்குது. இது பல்வேறு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நேரத்துல புலிகள் பொதுமக்களுக்கு இடையமா பயன்படுத்தப்பட்ட வரலாறு பதியப்பட்டிருக்கு. கூட சர்வதேச ரீதியாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நீதி கேட்கிற நாங்கள் விடுதலை புலிகளிடம் நாங்கள் நீதி கேட்கணும், அவர்களையும் நீதிமன்றத்தில் வைக்கணும். பேரினவாத அரசு செய்த படுகொலைகள் ஒப்பான படுகொலைகளை விடுதலை புலிகளும் செய்திருக்காங்க. நாங்கள் எவ்வளவு மோசமான விமர்சனங்களை ஸ்ரீலங்கா அரசு மீது வைக்கிறோமோ அதோட விமர்சனங்களை விடுதலை புலி மீது வைக்கணும். அப்ப இவங்க விடுதலை புலி ஆதரவாளர்கள் என்ன செய்றாங்கன்னா தாங்கள் நிகழ்த்தின படுகொலைகள் மக்களை கீழங்களாக பயன்படுத்தினது மக்கள் விரோத நடவடிக்கை நியாயப்படுத்த ஒழிக்கிறாங்க. சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனால் இந்த இதெல்லாம் கலைக்கப்படும். நீதியின் தராசன் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் ராஜபக்சவும் கோத்தபாய மறுபக்கம் பொட்டரும் பிரபாகரனும் இருக்க வேண்டித்தான் இருக்கும். இன்றைக்கு அவர்கள் உயிரோட இல்லைன்றதுக்காக அவர்கள் சார்ந்தவர்கள் அதுல இருக்க வேண்டித்தான் இருக்கும். அப்ப நாங்கள் இங்க பாக்குறோம் கேட்டால் விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து வந்தவர்களாக சொல்லுகின்ற நபர்கள் கூட ஜனநாயகவாதிகள் இல்லை என்ற எங்களோட குற்றச்சாட்டு. பிள்ளையானுக்கும் எனக்குமே என்ன தனிப்பட்ட இருந்து பிள்ளையான் ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக வந்தால் முதலாவது வரவேற்பாளராக நான் தான் இருப்பேன். ஆனால் அதுக்கான எந்த சமீட்சையும் இல்லை. பிள்ளையானை நியாயப்படுத்துகின்ற நபர்களாக ஒரு சில சிந்தனைவாதிகள் இருக்கிறார்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களாம் பிள்ளையானை நியாயப்படுத்துகிறார்களே பிள்ளையான எந்த மாற்றமும் இல்லை. பிள்ளையான ஜனநாயக அரசியலுக்கு வந்தது பிறகு பல்வேறு மோசமான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிள்ளையானோட நான் ரெண்டு நேர்காணலை நடத்தி இருக்கிறேன். அந்த 2 நேர்காணலையும் அவருடைய கைகள்லையும் ரத்தக்கரை இருக்குன்னு கேட்ட பொழுது அவர் எனக்கு தந்த விளக்கம் 2007 பகுதிகளுக்கு பிற்பாடு தாங்கள் எந்த ஒரு வன்முறையிலையும் ஈடுபடையில்லை. ஆனா அதுக்கு முதல் நடந்த வன்முறைகள் தாங்கள் தாக்கப்பட்ட போது தாங்கள் எதிர்த்தாக்கல் நடத்தினம் என்ற அடிப்படையில தான் சொல்றாரு அவர் அதை. ஆனால் அந்த டிஆர்ஓ உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆக்ஷன் அது ஒரு மிக மோசமான படுகொலையாக இருந்திருக்கு. அதை விட வேற தனிநபர்களும் செய்யப்படும். ஆனா 2007க்கு பிறகு தாங்கள் எந்த வன்முறைகளிலையும் ஈடுபடையில்லை என்று சொல்றாரு. அது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தான் அது தெரிய வரும். இப்ப இப்படித்தான் கேட்பாள். நாங்கள் விடுதலை புலிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். எங்கிட்ட நிறுவனம் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரியும் குற்றச்சாட்டுகள் தெரியும். எங்களுக்கு தெரியும். இப்ப பிள்ளையான் தொடர்பாக இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது. இப்ப ஜனநாயக வழிக்கு வந்ததுக்கு பிறகு ஆள் கடத்தல்கள், கப்பம் பெறுதல், இவ்வாறு வளங்களை சூறையாடுவது, ஊழல் செய்கிறது எல்லாம் இருக்குது. இதை நாங்கள் நிரூபிக்க சொன்னால் நிரூபிக்கல என்றால் புலிகள் பாணியில் அவர்களுக்கு பகை நிரூபிங்கள் என்று எப்படி நிரூபிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை எங்கள்கிட்ட. ஆனால் நிச்சயமாக நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். அப்ப என்ன பிரச்சனை கேட்டால் நாங்கள் பிள்ளையான குற்றம் சாட்டுவது இன்னும் மோசமாக போகணுன்றதுக்காக இல்லை. பிள்ளையான சரியான வழியில் ஆரோக்கியமான திசை வழியை நோக்கி போகணும் என்ற அடிப்படையில் இந்த அபிப்பிராயங்களை வைக்கிறோம். இதுல ஆபத்தான வாக்களை நான் பார்க்கிறேன்னு கேட்டால் ஒரு முற்போக்கான இயக்கங்கள் இருந்து ஜனநாயக முற்போக்கு மார்க்சிய இயக்கங்கள் இருந்து பிள்ளையானோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு அரசியல் வேலை செய்வதற்காக போராட்டம் பிள்ளையானை சரியான வழி நடத்துகின்றவர்களாக இருக்கும். பிள்ளையானையும் பிள்ளையான வழியில் சேர்கின்றவர்களாக பிள்ளையானுடைய சகல குறைபாடுகளையும் நியாயப்படுத்துகின்றவர்களாக பிள்ளையானுக்கு கர்ம வீரண்டும் நெல்சன் மண்டலம் பட்டம் சூட்டிக் கொண்டு புனிதப்படுத்துகிறாரு. இப்ப அங்க ஒரு ஆரோக்கியமான விமர்சன பூர்வமான உரையாடல் நிறுத்த முடியலன்னு சொன்னால் ஒரு ஜனநாயக பண்பை பிள்ளையானுடைய கட்சிக்குள் நடத்த முடியாது என்று சொன்னால் உங்க போராட்டம் நடத்தணும், ஜனநாயக போராட்டம் நடத்தணும், இல்லாட்டி வெளியேறணும். பிள்ளையானுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறக்கூடாது. இப்ப நாங்கள் இயக்கங்கள் உட்கட்சி போராட்டம் நடத்துறோம். எந்த அடிப்படையில தவறான கருத்துக்களுக்கும் தவறான செயலுக்கும் எதிராக உட்கட்சி போராட்டம் நடத்துறோம். அந்த உட்கட்சி போராட்டம் நடத்தி சாவனம் சரியான திசைவழி நோக்கி போகலன்னு சொன்னா வெளியேறோம். இதுதான் ஜனநாயக மரபு. இன்னைக்குள்ள சர்வதேச நிலைமைகளை பாத்தீங்களா என்றால் அல்ஜீரியாவினுடைய தலைவருக்கு மேற்கு நாடுகள் பல மில்லியன் அவருடைய தலைக்கு விதிச்சிருந்தது. இன்றைக்கு அதே தலைவருக்கு அந்த தண்டனை எல்லாத்தையும் நீக்கி அவரை அந்த நாட்டினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள், உறவாடுகிறார்கள். இப்ப நான் என்னென்றால் இப்ப இலங்கை பிரச்சனையிலையும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் இரத்தக்கரை இருக்குது. நாங்கள் இதுல எங்க அந்த கோட கீற போறோம் அல்லது நாங்கள் சொல்ல போறோமா ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட யாரும் அரசியலுக்கு வரையலாண்டி அதை எப்படி நீங்கள் வரையறுக்க போறீங்க? கடந்த காலங்களில் நானும் ஒரு விடுதலை இயக்கங்கள் இருந்தேன்னா கரைப்படை நான் அந்த கொலைகளோடோ இல்லாட்டி அராஜ்யங்களோட வன்முறையோட தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட நான் இயக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் நடந்த அனைத்து சம்பவங்களுக்கு நானும் பொறுப்பு. அந்த பிளேண்ட கையிலையும் அர்த்தக்கரை படைஞ்சிருக்குது. இந்த அடிப்படையில் நான் சுயவிமர்சனம் செய்யணும். நான் என்னுடைய நடவடிக்கை தொடர்பாக ஒரு நீண்ட சுயவிமர்சனத்தோடு என்னுடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் இன்னொரு அமைப்புக்குள்ள போகல, நான் ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள போகாமலேயே நான் பொது வழியில என்னை பற்றிய சுயவிமர்சனத்தை வைக்கிறேன். அதே நீங்கள் இன்னொரு அமைப்புக்குள்ள நான் எந்த அரசியலும் ஈடுபடலை. நான் புரோட்டை விட்டு வெளியேற வந்ததுக்கு பிறகு பொது மனிதனாக ஒரு சமூக அக்கறையாளன செயல்படுறவங்களுடைய ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள நான் போகல. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ள இருந்து கரைபடைந்த கரங்களோடு எந்த சுயவிமர்சனம் இன்றி இன்னொரு இயக்கத்துக்குள்ள போறீங்க, இன்னொரு இயக்கத்தை கட்டுறீங்க. அப்ப கட்டக்குள்ள குறைந்தபட்சம் அந்த கடந்த காலத்தில் நீங்க விட்ட தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டுதான் இந்த அமைப்பை உருவாக்கணும். ஆனா நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த வித சுயவிமர்சனம் இல்லாம நீங்கள் புதிய ஒரு அமைப்பு கட்டி அதே பாணியில போறீங்க. அப்ப ஆலோசகர்களாக போகின்ற நபர்களும் அவங்களுடைய சுயவிமர்சனம் இல்லை. அவர்கள் என்ன செய்றார்கள், கடந்த கால முற்போக்கு இயக்கத்தில் இருந்திருக்கார்கள், உட்கட்சி போராட்டம் நடத்திருக்கார்கள். ஒரு தவறான இயக்கத்துக்கு போறேன்னு சொன்னால் அங்க நீங்க குறைந்தபட்சம் கடந்த காலத்துல நீங்கள் செய்த தவறு, அதாவது ஒரு இயக்கத்துல இருந்து இன்னொரு இயக்கத்துக்கு போகக்கூட ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் அந்த அரசியல் கட்சியிலேயே நாங்கள் வெளியேறோம் என்ற சுயவிமர்சனம் அவசியம். ஒரு இயக்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறி இன்னொரு இயக்கத்துக்கு போறோம்னு சொன்னா அந்த இயக்கம் தொடர்பாக அரசியல் முரண்பாடு இருந்ததா, கருத்து முரண்பாடு இருந்ததா, செயற்பாட்டு முரண்பாடு இருந்ததா, இந்த இயக்கத்துக்கும் நீங்கள் செல்கின்ற இயக்கத்துக்குமான முரண்பாடுகள் என்ன, வித்தியாசம் என்ன, அதனுடைய முற்போக்கான அம்சம் என்ன, நீங்க அங்க போறதுக்கான எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அதிகாரத்துக்காக இந்த இயக்கத்தின் அதிகாரம் இல்லாமல் போனோடனே இன்னொரு இயக்கத்துக்கு போறீங்க. அரசியல் கட்சிகளும் அப்படித்தானே, ஒரு கட்சியில் அதிகாரம் அற்று போனால் இன்னொரு கட்சிக்கு தாவுறீங்க. இதுதான் தவறுன்ற நீங்கள் விமர்சனத்து கூட ஒவ்வொரு அரசியலாளரும் இயக்கத்தில் இருந்த நபர்கள் உட்பட எல்லோரும் விமர்சனத்துக்கூடாக தங்களை நிரூபிக்கணும். நிரூபத்துக்கு பிற்பாடு நீங்க அரசியல் இயக்கத்துக்கு ஈடுபடலாம். நீங்கள் கரபாய்ந்த கையிலோடு மீண்டும் மீண்டும் உங்களை நியாயப்படுத்துகின்ற நபர்களாக உங்களை
புனித பிம்பங்களை கட்டமைச்சு கொண்டு கரை குறைந்த அரசியலோடு தானே நீங்கள் செயல்படுறீங்க. கர்ம வீரர் என்றீங்கள். இப்ப சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர், ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து பிள்ளையான வந்து நெல்சன் மண்டோட ஒப்பிடுறார். இவ்வளவு கோணங்கித்தனமான வேலை இருக்காது. கர்ம வீரர் காமராஜரோட இன்னொரு ஆலோசனை ஒப்பிடுறார். நீங்கள் இந்த பிம்பங்கள் வந்து ஆபத்தானது. அந்த பிம்பங்கள் என்ன செய்து கேட்டால், பிள்ளையான ஒரு விமர்சனத்து பூர்வமாக தன்னுடைய அந்த விமர்சனமாக தன்னை உட்படுத்துகின்ற அந்த தன்மை கூட விட்டு இல்லாம போகும். தன்னை பற்றிய பிம்பங்கள் கட்டப்படுது. தான் ஒரு சிறந்த மனிதனாக சமூகத்தை காட்டப்படுற அந்த மயக்கம் இருக்குதா, அந்த மயக்கம் என்ன செய்ய மீண்டும் மீண்டும் ஒரு தவறான நிலைக்கு அவரை கொண்டு போகும். ஒரு மிக நிகழ்ச்சிக்கலான பிரச்சனையை பற்றி ஒரு நீண்ட உரையாளரை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அசோக். நன்றி ஜெயபாலன்.